டு சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டோம். நம்ம வீடியோ யூடியூப் லிங்க் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 டேஸாவே வீடியோ வரல, ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதனால ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஸ்டன்டா டெய்லி வீடியோ வந்துனே இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்கு. ஏன்னா லெஸ் தென் 1 வீக், அதாவது டிசம்பர் 16 பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகுது. அதுக்கான என்ன சொல்றது, அதுக்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணினே இருப்பேன். அதே மாதிரி சைட் பை சைட் இந்தியா சோதருக்கு 5 T20 சீரிஸும் இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான வீடியோஸும் நான் சைட் பை சைட் அப்லோட் பண்ணினே இருப்பேன். ஸோ அதனால மாத்தி மாத்தி T20 ஆக்ஷன் நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்துனே இருக்கும் போது ஒரு சைடு ஐபிஎல் ஆக்ஷன் கவர் பண்ணுவோம், இன்னொரு சைடு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கவர் பண்ணுவோம். ஸோ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வீடியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் T20 ப்ரிவியூ வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தர, மறக்காம அதை போய் பாருங்க. பட் இது ரிலேட்டடான வீடியோ இல்லை, அதனால தான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஐபிஎல் ஆக்ஷன் ரிலேட்டடாக தான் நான் பேச போறேன். எஸ், லாஸ்டா பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் நம்ம எப்போ ரிட்டென்ஷன் ரிலீசஸ் பத்தி பேசினா எல்லா டீமுக்கும், அதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடே டச் அப்பே பண்ணல. ஸோ இப்போ நம்ம 10 டீம்ஸ்க்கும் ஒவ்வொரு இதுவா கவர் பண்ணுவோம். ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷன் இஸ் லெஸ் தென் 1 வீக் அவே. டிசம்பர் 16 டியூஸ்டே அபுதாபில நடக்கும் போது எக்ஸாக்டா 2:30 இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே பிசிசி நேற்று நைட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஃபிஷியலா நமக்கு எல்லாமே லிஸ்ட்டும் கிடைச்சிச்சு. 350 பிளேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எவ்வளோ 1300 பிளேஸ் ஓவரால் கொடுத்திருந்தாங்க. அதுல பிசிசி அண்ட் பிரான்சைசிஸ் 350 பிளேஸ் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 5 to 6 ஹவர்ஸ் தான் ஆக்ஷன் போகும், அதுக்கு மேலே போகாது. ஸோ இட் வில் பி ஷார்ட் ஆக்ஷன் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா டீம்ஸ்க்கு வேலை இல்லை, ஓவரால் 78 ஸ்லாட்ஸ் தான் பெண்டிங். அதில் பார்த்தீங்கன்னா 20+ ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ், 50+ இந்தியன் ஸ்லாட்ஸ் அண்ட் ஆல்சோ செட் வைஸும் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அது தனியாக நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அதனால ஐபிஎல் ஆக்ஷன் ஃபீவர் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. யார் என்ன டீம் போவாங்க, என்ன டீம் யாரை டார்கெட் பண்ணலாம், எவ்வளோ பர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் யார் லாஸ்ட் மினிட்ல பேக் அவுட் பண்ணலாம், யார் பே லாஸ்ட்டாக இன்க்ளூட் இருக்கு, இந்த எல்லாமே பரபரப்பு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஐபிஎல் ஆக்ஷன் ஃபீவர் இஸ் ஆன் த வே. வி ஜஸ்ட் 1 வீக் டு கோ. நம்ம சேனல்லையும் அது போயிட்டு இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரிட்டென்ஷன் ரிலீசஸ்க்கு நான் எப்படி ஒவ்வொரு நாளைக்கு 2 டீமா கவர் பண்ணி 5 வீடியோல முடிச்சணும். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா 2 டீம் பேசியிருந்தேன், அடுத்த வீடியோல 2 டீம் பேசுவேன். அப்படியே 5 வீடியோல 10 டீம்ஸ் கவர் பண்ணிடுவோம். அந்த 10 டீம்ஸ்க்குமான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ், அதாவது எவ்வளவு ரிமைனிங் பர்ஸ் இருக்கு, யாரை டார்கெட் பண்ணலாம், எந்த பிளேயருக்கு போகலாம், அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணணும், டீம் 2020 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்புறம் ஸ்குவாட் எப்படி பவரா இருக்கணும்ன்றது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி போடுறேன். ஸோ இது எல்லாமே அனாலிசிஸ் அண்ட் கம்பெனி சொல்றது ரிவ்யூ தான். ஸோ அதனால 2 டீமா நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நான் கவர் பண்ண 2 டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் குவாலிஃபை ஆன மும்பை இந்தியன்ஸும் குவாலிஃபை ஆகாது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும். இது என்ன மாதிரி நான் எடுத்துனா ஒரு லோயர் பர்ஸ் அண்ட் ஹையர் பர்ஸ், இந்த மாதிரி 2 டீம் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கே 2.75 crore ஆக்ஷனுக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு ஆக்ஷன் பிளான் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், அதே மாதிரி எல்எஸ்சி 22.75 crores போறாங்க. அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் என்னவா இருக்கும் நான் வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்க, இல்ல இதை பாஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்க. எனிவேஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம மும்பை அண்ட் எல்எஸ்சி பத்தி கவர் பண்ணிருந்தோம். செகண்ட் வீடியோ நம்ம அடுத்த 2 டீம் பத்தி கவர் பண்ண போறோம். அந்த 2 டீம் யான் பார்க்க போறதுக்கும் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மெயினா ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு கிளென் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரே ரசல், அதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளஸி நோக்கி தான். பட் இவங்க 3 பேரும் 1 வீக் பிஃபோரே நாங்க ஆக்ஷன்ல வரப்போறது இல்லப்பா அப்படின்ட்டாங்க. கிளென் மேக்ஸ்வெல் பர்சனல் ரீசன்ஸ்க்காக வித்ரா பண்ணிட்டாரு. ஃபேஃப் டு பிளஸி நான் இங்கே இல்ல பிஎஸ்எல் ஆடப்போன்னு டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஆண்ட்ரே ரசல் கொல்கத்தாவுடைய சகவாசம் போட்டேன்னு சொல்லிட்டு அவர் பவர் கோச்சா போயிட்டாரு. ஸோ இவங்க 3 பேர் நம்பி தான் ஆக்ஷன்ல ஒரு பரபரப்பே போச்சு. அதுவும் 3 பேர் சிஎஸ்கே ரேடர்லாம் இருந்தாங்க, மற்ற டீம்ஸ் தெரியல. பட் அதனால இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு டிசப்பாயின்மெண்டா போச்சு. பட் இவங்க 3 பேர் எல்லாமே நிறைய ஆக்ஷன்ல இருக்காங்க. மில்லர், டேவிட், கேமரான் கிரீன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலும் இவங்க 3 பேர் ஆக்ஷன் ஐபிஎல் லெஜெண்ட்ஸ்னு சொல்லலாம். இவங்க எல்லா டீமும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மேக்ஸ்வெல் ஃபேஃப் வருவாரான்னு தெரியல. பட் இந்த சீசனுக்கு மேக்ஸ்வெல் ஃபேஃப் ரசல் கிடையாது. சோ இதுதான் இப்போதைய நிலைமை. சோ வாங்க ரிமைனிங் பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் ரிமைனிங் பஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான் எஸ்ட் டீம் ஆக்ஷனில் போகிறாங்க. 64.3 crores. செகண்ட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 43.4 crore. 2 டீமுக்கு தான் மேட்ச் இதுலேயே பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்எஸ் 25.5 crore, எல்எஸ்ஜி 22.9 crore, டிசி 21.8 crore, ஆர்சிபி 16.4 crore, ராஜஸ்தான் 16.5 crore, ஜிடி 12.9 crore, பஞ்சாப் கிங்ஸ் 11.5 crore, மும்பை 2.75 crores. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எந்த 2 டீம் பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு யோசனை வரலாம். ஸோ அந்த 2 டீம் யாருன்னா பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் எஸ்ஆர்எச். அதே மாதிரி ஒரு லோ பிரைஸ் ஒரு ஹை பிரைஸ், இந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பஞ்சாப் கிட்ட இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பஞ்சாப் கிங்ஸ் 11.5 crore ஆக்ஷன் போறாங்கன்னா யாருன்னா நம்புவீங்களா? காலங்காலமா ஆக்ஷன்ல ஹையஸ்ட் பர்ஸ் கூட போற நம்ம டீமே பஞ்சாப் கிங்ஸ் தான். ஆனா அப்படிப்பட்ட பஞ்சாபே பதுக்கிட்டாங்கன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு பண்ணிருந்தா. செம்ம டீம் ஃபார்ம் பண்ணாங்க 2025 ஆக்ஷன்ல. ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. அதுல ஏதாவது சாப் அண்ட் சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் செகண்ட் லோயஸ்ட் டீமா பஞ்சாப் இருக்காங்க. யாரு மும்பைக்கு அப்புறம் என்னால நம்பவே முடியல. ஐபிஎல் 2025 அப்புறம் என்னென்னமோ அதிசயமா நடக்குது. அதுல ஒரு அதிசயம் சிம்தா கா ஷாப்பிங் கிடையாது, அது ஒன்னும் நோட் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்குவாட பாத்துறோம். ஸ்ரேயஸ் ஐயர், யுஸ்வேந்திர சஹல், அஷ்தீப் சிங், பிரியான்சாரியா, பிரப்சிமரன் சிங், நேஹால் வதீரா, ஹர்னூர் பன்னு, முஷீர் கான், விஷ்ணு வினோத், யங் இந்தியன் டேல் நிறைய ரீடைன் பண்ணியிருக்காங்க. மார்க்கஸ் டானிஸ், மார்க்கோ யான்சன், சஷாங்க் சிங், அஸ்மத்துல்லா ஓமர்சாய், ஹர்ப்ரீத் பார், சூர்யான் ஷெக்டே, ராக்கி ஃபெர்கூசன், வைஷாக் விஜயகுமார், யஷ் தக்கூர், ஜேவியர் பாட்டட், பைலா அவினாஷ், மிச்சல். கீ ரிலீசஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் டுபே அண்ட் குல்தீப் சென் இந்தியன்ஸ்ல. ஓவர்சீஸ்ல ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்வெல். இங்கிலீஷ் வந்து பாதி சீசன் எங்கேஜ்மெண்ட்னால ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மேக்ஸ்வெல் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆரன் ஹார்டி அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் இவங்க பஞ்சாப் கிங்ஸ் ரிலீசஸ். இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் செட்டுங்க. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பாதி டீம் ரீடைன் பண்ணாங்க. ஆல்சோ கோர் பிளேஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் இருக்கு ஆக்ஷன்ல. ஆக்ஷன்ல என்னென்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணாங்க, 3 ஸ்லாட். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 6 ஓவர்சீஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு ஓவர்சீஸ் ஃபினிஷர், அதாவது கிளென் மேக்ஸ்வெல் ரோல் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர் பிளேயரா அவங்க எடுத்து போடணும். அதே மாதிரி ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர், ஏன்னா அவங்க பிரப்சிமரன் சிங், பிரியான்சாரியா டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. விஷ்ணு வினோதும் பின்னாடி இருக்காரு. பட் ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் பேக்கப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அவர் ஒன் டவுன் கூட வைக்கலாம். ஸோ அது ஒரு 2 ஸ்பாட் பஞ்சாப் டார்கெட் பண்ணுவாங்க. மற்றபடி ஒரு இந்தியன் பேசர், அதாவது குல்தீப் சென் இடத்துல ஒரு இந்தியன் பேசர், அதே மாதிரி பிரவீன் டுபேக் பல்லா ஒரு இந்தியன் பேக்கப் ஸ்பின்னர், அதே மாதிரி ஒரு பிரப்சிமரன் சிங்க்கு ஒரு யங் விக்கெட் கீப்பர் எடுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ஒரு 4-5 ஸ்லாட் தான் பஞ்சாப் டார்கெட் பண்ணுவாங்க. அதுல கீ 2 ஓவர்சீஸ் ஸ்லாட், பவுலிங் ஃபுல் ஓவர்சீஸ் தலை பச்சு எடுக்கணும், தலையே வைக்க வேணாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ஓப்பனர் ஒன் டவுன் ஸ்பாட்டுக்கு யார் டார்கெட் பண்ணுவாங்க, நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்றேன். இது கரெக்டா தப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜானி பேஸ்டோ கண்டிப்பா பஞ்சாபுக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் பண்ண ஒரு அக்ரெசிவ் ரோல யாராவது திருப்பி பண்ணணும்னா அது பேஸ்டோ கிட்ட ஹை குவாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால பேஸ்டோக்கு ஒரு 7 to 8 crores கண்டிப்பா பஞ்சாப் கிங்ஸ் போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒன் டவுன்ல ஓப்பனிங்ல நீங்க போடலாம். அது இல்லனா அப்படி கிடைக்கலனா மேபி ரச்சின் ரவீந்திரா, பத்து நிசங்கா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க IL T20 ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும், செம்மையா ரச்சின் ரவீந்திரா டேலண்ட் இருக்கு. ஆஃப் ஸ்பின்னும் போடலாம், மேக்ஸ்வெல் மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதனால இந்த 3 பிளேயர் கண்டிப்பா பஞ்சாப் ஹெவியா டார்கெட் பண்ணுவாங்க. அதுல மெயினா தானி பேஸ்டோக்கு 8 crore வரைக்கும் போகலாம். நிசங்கா ரவீந்திர, ரச்சின் ரவீந்திரா உங்களுக்கு சீப்பாவே கிடைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யாரை டார்கெட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பெல் மேக்ஸ்வெல் இடத்துக்கு, அதாவது வந்து இவங்களும் எக்ஸ் பஞ்சாப் பிளேயர்ஸா இருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் டேவிட் மில்லர். மார்க் சாப்மன் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கு எம்எல்சில ஆடுவார். ஸோ அதனால ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி லிவிங்ஸ்டன் மில்லர் டார்கெட் பண்ணலாம். ஏன்னா பஞ்சாபுக்கு 11 crores தான் இருக்கு. லிவிங்ஸ்டன் மில்லாம் ரேட் ஏறுவாங்க, என்னடா பேசுற அப்படின்னு கேட்கலாம். ஆக்ஷன் டைனமிக்ஸ் உங்களுக்கு புரியாது சம்டைம்ஸ். ஸோ சீப் பிரைஸ் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி மில்லரும் லிவிங்ஸ்டோன் சீப் பிரைஸ் 6 crore 5 crore 7 crore போனா கண்டிப்பா பஞ்சாப் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா பேஸ்டோ, லிவிங்ஸ்டன், மில்லர் 3 பேர்ல யாரும் ஒருத்தர் தான் பஞ்சாப் எடுக்க முடியும். அது யாருன்னு அவங்க யோசிக்கணும். ஒன்னு மேக்ஸ்வெல் ரீப்ளேஸ்மெண்ட், இல்ல இங்கிலீஷ் ரீப்ளேஸ்மெண்ட், நல்ல ஒன்று தான் இருக்கணும். பட் இவங்க 3 பேருக்கு பஞ்சாப் ஆல் அவுட்டா போவாங்க. அதுல யாரும் ஒருத்தர் கண்டிப்பா கடிச்சே ஆகணும். அப்பதான் அவங்க டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரிவாங்க. நெக்ஸ்ட் இந்தியன்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் முடிச்சுட்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆகிப் நபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம் முரை சிங், அதுக்கப்புறம் சேட்டன் சக்காரியா, அசோக் சர்மா, இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. இந்த சைட் மிஸ்டர்கள் ரீசெண்டா முடிஞ்சது லீக் ஸ்டேஜ்ல, அதுல பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. அசோக் சர்மா ராஜஸ்தானுக்கு நல்லாவே பண்ணாரு. அதே மாதிரி எம் முரை சிங் இவரும் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஸ்மாட்ல ஆல்ரவுண்டர். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கு பஞ்சாப் கண்டிப்பா டார்கெட் பண்ணலாம். இவங்க என்னங்க மிஞ்சி போனா 50 lakhs 70 lakh 20 lakhs தான் இருப்பாங்க. ஸோ அதனால பஞ்சாப் கண்டிப்பா இந்த மாதிரி பிளேஸ்க்கு டார்கெட் பண்ணலாம். சக்காரியா நல்ல டேலண்ட் தான், அசோக் சர்மா பட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பாப்போம் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர் சைடு பாத்தீங்கன்னா தனுஷ் கோட்யான், நீங்க லெஃப்ட்ல பாக்குறாரு, மிடில் இருக்கிறவர் விக்னேஷ் புத்தூர், ரைட்ல பாத்தீங்கன்னா குமார் கார்த்திகா. ஸோ இந்த 3 பேர்ல யாராவது டார்கெட் பண்ணலாம். ஏன்னா யுஸ்வேந்தர் சஹல், ஹர்ப்ரீத் பார் அட் டைம் 2 பேரும் பிளேயிங் இவங்களுக்கு பேக்கப் ஸ்பின்னர் யாருமே கிடையாது. ஸோ அதனால ஒருத்தர் வெளில இருக்கணும். பிரவீன் டுபே மாதிரி பிளேயர் தான். அதுக்கு நீங்க தனுஷ் கோட்யான் எடுக்கலாம். அவர் பேட்டிங் கொஞ்சம் ஆடுவாரு. இந்தியன் டீமுக்கு காலப் கட்சிருக்கு. குமார் கார்த்திகேயன், விக்னேஷ் புத்தூர் நியூ டு த சைடு. அதே மாதிரி ஆனா 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனா பஞ்சாப் டார்கெட் பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு 1 crore கட்சிருவாங்க. ஸோ ஒரு பேக்கப் ஸ்பின்னர் கண்டிப்பா பஞ்சாபுக்கு தேவை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பிரப்சிமரன் சிங்க்கு பேக்கப் பாத்தீங்கன்னா ஹர்விக் தேசாய் அண்ட் ஆரியன் ஜோயல், இவங்க 2 பேரும் நான் சஜஸ்ட் பண்றேன். ஆரியன் ஜோயல் டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஹர்விக் தேசாய் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். 2 பேருமே நல்லா ஆடி இருக்காங்க. 2 பேருக்கும் IPL கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. பட் ஆடினது கிடையாது. பட் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. அதனால பஞ்சாப் கிங்ஸ் ஆட வைக்கலாம். இல்லனா நான் விஷ்ணு வினோதி ஆட வைக்கலாம், ஸ்குவாட்ல 6 கூட ஆட வைக்கலாம். அப்படி இல்ல எக்ஸ்டர்னல் பிளேயரா வேணா நீங்க 2 பேர் டார்கெட் பண்ணலாம். பட் மத்தபடி பஞ்சாபுக்கு ஸ்லாட்ஸ் ஃபுல்லுங்க, வேற யாரையும் எடுக்க போவேனா, இவ்வளவுதான் உங்க வேலையே ஆக்ஷன்ல. சாதாரண மக்களே பஞ்சாப் டீம் பத்தி பேசியாச்சு. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் டார்கெட் பண்ணுவாங்க. அதுல பேஸ்டோ, மில்லரு, லிவிங்ஸ்டன் யாரோ ஒருத்தருக்கு ஆல் அவுட்டா போய் எடுக்க பார்ப்பாங்க. மற்றபடி இந்தியன் பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ், இப்போ விக்கெட் கீப்பர்ஸ்லாம் வந்து நினைச்சா எடுக்கலாம், இல்லைனாலும் வேணாம். பட் ஒரு ஸ்பின்னர் எடுத்தே ஆகணும். பேசர் கூட ஓகே, ஸ்பின்னர் எடுத்தே ஆகணும். ஸோ அவள் தான் பஞ்சாப் கிங்ஸ் வேலை. ஸோ 11.75 crore 5 ஸ்லாட் எடுக்கலாம். அவங்க 3-4 ஸ்லாட்டோடய முடிச்சுப்பாங்க. ஃபுல் 25 எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. பட் மேபி பஞ்சாப் கிங்ஸ்க்கு இது ஒரு நியூ பார்ன் எராவா இருக்கலாம். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்ஷன்ல இந்த வேலையே இல்லாம ஃப்ரீயா மிக்சர் சாப்பிட போறாங்க. எம்ஐ மாதிரி. ஆல் தி பெஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். சன்ரைஸ் ஹைதராபாத் பத்தி பார்ப்போம். 2024 ரன்ஸ் அப்பா முடிச்சாங்க. 2025 ஆக்ஷன் நல்ல
டீம் ஃபார்ம் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால செமிஃபைனல் குவாலிஃபை ஆகாம 6th 7th பிளேஸ் முடிச்சாங்க. ஒரு டிசப்பாயிண்டிங் சீசன் தான். பேட்டிங் நல்லா இருந்தது, ஆனா அந்த எதிர்பார்க்கப்பட்ட பேட்டிங் வந்து ரொம்ப ஹைப் பண்ணி சொதப்பிட்டாங்க. பிளேயர்ஸ் ஃபார்ம்லயே இல்லை யாருமே. அபிஷேக் சர்மா கூட இன்க்ளூடிங் ஹெட் எல்லாம் ஃபார்ம்லயே இல்லை. பவுலிங்ல பாத்தீங்கன்னா கமின்ஸ்க்கு சப்போர்ட்டே இல்லை. ஹர்ஷல் பட்டேல் எக்ஸ்பென்சிவா பண்ணா ஒரு மேட்ச் நல்லா பண்ணா. ராகுல் சகர் ஜாம்பாவும் ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சாம்பியன் சேஞ்சஸ்னால எஸ்ஆர்எச் குவாலிஃபை ஆகவே விட்டாங்க. பட் அவங்க இந்த ஆப்ஷன்ல 25.5 crores வராங்க. நிறைய கீ பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ட்ரேட் வேற பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்எச்சுக்கு நிறைய காசு இருக்கு, பட் வேல்யூ நிறைய இருக்கு ஆப்ஷன்ல. பஞ்சாப் மாதிரி அவங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. ஸோ உங்களோட ஸ்குவாட் பார்த்துருவோம். டிராவிசர், அபிஷேக் சர்மா கன் ஓப்பனிங் ரீடைன்டு, அனிகேத் வர்மா, ரவிச்சந்திரன் ஸ்மரன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்மேட்ல நல்ல ரிட்டென்ஷன் தான். அதுக்கப்புறம் இஷான் கிஷான், ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹார்ஷ் துபே நல்ல ரிட்டென்ஷன். காமிண்டோ மெண்டிஸ், ஹர்ஷல் பட்டேல், பிரைடன் கார்ஸ் டெபியூ சீசன் ஆட போறாரு. பேட் கமின்ஸ், ஜெரி வெங்கட், ஜீஷான் அன்சாரி, ஈஷான் மலிங்கா நல்ல ரிட்டென்ஷன். ரிலீசஸ் பாத்தீங்கன்னா அபினவ் மனோகர் அன்எக்ஸ்பெக்டட், அத்ரவா டைடே, அதுக்கப்புறம் சச்சின் பேபி, வியான் முல்டர், ஷமி எல்எஸ்ஜி ட்ரேட் பண்ணிட்டாங்க. சிமர்ஜித் சிங், ராகுல் சகர், ஆடம் சம்பா, ஜோடா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அப்போ ஸ்பின் அட்டாக் ரொம்ப வீக்கா தெரியுது. ஸோ இதெல்லாம் எஸ்ஆர்எச் ரிட்டென்ஷன் ரிலீசஸ். ஸ்குவாட் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஹெவியா இருக்கு, பவுலிங் ரொம்ப வீக்கா தெரியுது. ஸோ அதனால பவுலிங்ல நிறைய வேலை இருக்கு எஸ்ஆர்எச்சுக்கு. ஸோ இவங்களோட ஐபிஎல் ஆக்ஷன் பிளான்ஸ் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் பேட்டர், அதாவது டிராவிஸ் ஹெட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரா வேணா. ஹெட் எப்போனா நேஷனல் டியூட்டின்னு போலாம், இன்ஜுரின்னு போலாம். ஸோ அதனால ஹெட்டுக்கு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்ல 1 down பிளேயர் ஆடுற மாதிரி பிளேயர். நெக்ஸ்ட் ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர், ஏன்னா ஆடம் ஜாம்பா இடத்துல யாரையாவது ஒருத்தர் வாங்கி ஆகணும். டீம் ஸ்பின்னர் ரொம்ப வீக்கா இருக்கு. அதே மாதிரி ஒரு கன் இந்தியன் ஸ்பின்னர், உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர்எச் யாரை டார்கெட் பண்ணுவாங்க. அந்த ஒரு இந்தியன் ஸ்பின்னர், 2 இந்தியன் பேசஸ் வாங்கி ஆகணும். ஏன்னா ஜெய்தேவ் வெங்கட், ஹர்ஷல் பட்டேல் தான் இருக்காங்க, சிமர்ஜித் ஷமி இல்ல. ஸோ 2 இந்தியன் பேசஸ் கண்டிப்பா வாங்கி ஆகணும், இல்ல 3 கூட வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் இல்ல ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர், அதாவது 120 110 போற ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் இல்ல ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். பட் இந்த வேலை இருக்கு. எஸ்ஆர்எச்சுக்கு ஆக்ஷன் நிறைய வேலை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இவங்க யார் டார்கெட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, மேத்யூ ஷார்ட், ரச்சின் ரவீந்திரா, பென் டக்கெட். ஏன்னா டிராவிஸ் ஹெட் உங்களுக்கே தெரியும் ஐபிஎல் 2 சீசனா ஃபுல்லா ஆடுறாரு. சப்போஸ் பை எனி சான்ஸ் அவர் ரூல்ட் அவுட்டோ இன்ஜுரியா நேஷனல் டியூட்டின்னு போயிட்டா இவங்க 3 பேர் அவர் நல்ல ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாங்க. இவங்க 3 பேருமே அந்த அளவுக்கு போக வாய்ப்பே இல்லை. பென் டக்கெட் எனக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா இருக்கணும்னு தோணுது. ஒரு 2 crores நீங்க எடுக்கலாம். பென் டக்கெட், ரச்சின் ரவீந்திரா ஷாட்லாம் மேபி ரச்சின் ரவீந்திரா 2-3 crores போகலாம். பட் பென் டக்கெட், மேத்யூ ஷாட்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. மேத்யூ ஷாட்டும் ஆஃப் ஸ்பின் போடுவார், ரச்சின் ரவீந்திரா ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். சரஸ் பென் டக்கெட் அவுட் அண்ட் அவுட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ அதனால இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் சரஸ் டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் தேவை. கேஷவ் மகாராஜ், டப்ரேஷ் எம்சி, அதில் ரசீத், மஹேஷ் தீக்ஷனா இவங்களை நான் ப்ரிஃபர் பண்றேன். பட் ஹைலி தே வில் கோ ஃபார் மஹேஷ் தீக்ஷனா, முரளிதரன் காம்போ. ஸோ எஸ்ஆர்எச்ல ஸ்ரீலங்கன் இது இருக்கும். ஈஷான் மலிங்கா, கமிண்டோ மெண்டிஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால மேபி மஹேஷ் தீக்ஷனாக்கு எஸ்ஆர்எச் போவாங்களோ நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவருக்கு ஏற்ற கிரவுண்டு தான். ஏன்னா கேஷவ் மகாராஜ் அண்ட் டப்ரேஷ் எம்சி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காங்க. ஐபிஎல் ஆக்சுவலா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஆதில் ரஷீத் மேபி அவுட் சைட் சான்ஸ் தான். பட் ஹை ப்ரையாரிட்டி எஸ்ஆர்எச் மஹேஷ் தீக்ஷனாக்கு போவாங்க. அந்த எஸ்ஆர்எச் ஸ்ரீலங்கன்ஸை விரும்பி எடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ ஸ்குவாட்ல 2 பேர் இருக்காங்க. ஸோ அதனால தீக்ஷனாக்கு ஒரு 3 to 4 crores மேபி 5 crores கூட போலாம். எடுத்தா நல்ல பிக்கா இருக்கும், நல்லா யூஸ் பண்ணலாம். மஹேஷ் தீக்ஷனா பார்க்கணும், அவரை டார்கெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஓப்பனர் அவங்க டார்கெட் பண்ணோம். அதாவது ஓப்பனர் மீன் விக்கெட் கீப்பர் மாதிரி. ஏன்னா இந்தியன்ல வந்து அவங்க கம்மி தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் ஸ்வஸ்திக் சிக்காரா, சென்டர்ல இருக்கிற குணால் சண்டேலா, லீடிங் ரன் ஸ்கோர் சையத் முஷ்டிக் அலி இப்போ இந்த சீசன்ல. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்து துஷார் ரைஜா சொன்னா. இந்த 3 பேரை ப்ரிஃபர் பண்றேன். இவங்க 3 பேருமே அரௌண்ட் 3 crores குள்ள போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 to 4 crores தான். துஷார் ரைஜா, குணால் சண்டேலா நான் ஹைலி ப்ரிஃபர் பண்றேன். நல்ல டேலண்டட் பேட்ஸ்மேன். ஸ்வஸ்திக் சிக்காரா கூட இந்த சீசன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் குணால் சண்டேலா, துஷார் ரைஜா நல்ல பிளேயர்ஸ். எஸ்ஆர்எச் டார்கெட் பண்ணலாம், நிறைய காசு இருக்கு. ஸோ போலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 3 பேர் சொல்லுவாங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த சுபாங் ஹெக்டே. இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் ஹார்ட் ஹிட்டர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சையத் முஷ்டிக் அலி இந்த சீசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் சங்கர். உங்களுக்கே தெரியும், நீங்க விஜய் சங்கர் ரொம்ப ட்ரோல் பண்ணாதீங்க, ஒரு நல்ல பிளேயர் தான், சீரியஸா சொல்றேன். T20 ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பிரச்சனை, பட் 2 விக்கெட் எடுப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லலித் யாதவ், உங்களுக்கே தெரியும், டெல்லி கேபிட்டல்ஸ் கார்னர். ஸோ இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஐ ஃபீல் விஜய் சங்கர் இல்ல அந்த கர்நாடகா சுபாங் ஹெக்டே போவாங்க. ஏன்னா அந்த கர்நாடகா தமிழ்நாடு பிளேயர் எஸ்ஆர்எச் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுல யாரோ ஒருத்தர் எடுத்தா அவங்க ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட் ஃபுல் ஆகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ். ஏன்னா எஸ்ஆர்எச்சுக்கு ஃபாஸ்ட் போலிங்கே இல்ல, அடுத்து எடுத்தே ஆகணும். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் வெங்கட்லாம் நீங்க நம்ப முடியாது. வெளில பிரைடன் கார்ஸ், பேட் கமின்ஸ், ஈஷான் மலிங்கா. ஸோ அதனால 2 இந்தியன் பேசர் வாங்கி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சிவமாவி, நவதீப் சைனி, சேட்டன் சகரியா இவங்க 3 பேரை சஜஸ்ட் பண்ணேன். இதுல யாரோ 2 பேர் இல்ல ஒருத்தர் வாங்கலாம். இவங்க கண்டிப்பா சொல்றேன் 5 பேருமே 5 crores 4 crores கீழே தான் போவாங்க, அதுக்கு மேல போக வாய்ப்பே இல்லை. ஸோ எஸ்ஆர்எச் ஒரு பவர் பிளே பவுலர் வேணும்னா சிவமாவி போகலாம். ஒரு மிடில் அண்ட் டெத் ஓவர் வேணும்னா நவதீப் சைனி போகலாம். இது 3மே சேர்ந்த பவுலர் வேணும்னா சேட்டன் சகரியா போகலாம். ஏன்னா சக்கரியா நல்ல ஆல் ஃபேசஸ்ல போடுவார். சைனி 10th மிடில் நல்லா போடுவார். சிவமாவி நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஸோ யாரை டார்கெட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால், ஆகிப் நபி, உமேஷ் யாதவ். ஆகிப் நபி உங்க நிறைய பேர் தெரியாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்தவர். இப்போ
டாக் ஆஃப் த டவுனா இருக்காரு. நிறைய டீம்ஸ்க்கு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி செம்ம ஃபார்ம்ல தெரியுறாரு ஸ்மார்ட்ல. ஸோ அதனால கண்டிப்பா இவருக்கு ஒரு 5 to 7 crores போகும். சிஎஸ்கே கேகே எடுக்கலன்னா நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச் தான் போவாங்க இவருக்கு. ஏன்னா ஹை டிமாண்ட்ல இருக்காரு. ஸோ பார்க்கலாம். ஆகாஷ் மெஹ்வால் கண்டிப்பா நீங்க டெத் ஓவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா இவர் எப்படி விட்டாங்க நான் இவரு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால எஸ்ஆர்எச்க்கு ஒரு ஆப்ட் டெத் போலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல உமேஷ் யாதவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் போனா அதுவும் பிரச்சனை இல்லை. உமேஷ் யாதவ் ஹைதராபாத் நல்லா போட வாய்ப்புகள் இருக்கு. ஐ ப்ரிஃபர் ஆகிப் நபி அண்ட் ஆகாஷ் மெஹ்வால் டு கோ ஃபார் எஸ்ஆர்எச். ஆல் அவுட்டா போலாம். 6-7 crores போங்க, தப்பு கிடையாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு ஆல் இந்தியன் ஸ்பின்னர், அவுட் அண்ட் அவுட் இந்தியன் ஸ்பின்னர். உங்களுக்கே தெரியும் ரவி பிஷ்னாய் மேல தான் எஸ்ஆர்எச் கண்ணு வைப்பாங்க. ஏன்னா ராகுல் சேகருக்கு ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பி போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால ஹை சான்சஸ் 90% ரவி பிஷ்னாய்க்கு ஒரு 10 crore வரைக்கும் எஸ்ஆர்எச் போவாங்க நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற இந்தியன் பேசர்ஸ் பேட்ஸ்மேன் ஓவர்சீஸ் பேஸ்லாம் உங்களுக்கு யாருமே 5 crores தாண்ட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால ரவி பிஷ்னாய்க்கு ஆல் அவுட்டா போவாங்க. அப்படி ரவி பிஷ்னாய் கிடைக்கலன்னா மேபி அவுட் சைட் சான்ஸ் நான் விக்னேஷ் புத்தூரை சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லா போடுறாரு, மும்பை நல்லா குரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேபி விக்னேஷ் புத்தூரோட ரவி பிஷ்னாய் தான் அவங்க டார்கெட் பண்ணலாம். கிடைச்சா செம்ம ஸ்டீலா இருக்கும் எஸ்ஆர்எச். அவ்வளவுதான் மக்களே, எஸ்ஆர்எச் டீம் பத்தியும் பேசியாச்சு. அவங்களுக்கு ஆக்ஷன்ல பஞ்சாப் கிங்ஸ் கம்பேர் பண்ணா நிறைய வேலை இருக்கு. ஒரு கன் இந்தியன் ஸ்பின்னர் தேவை, அதுக்கப்புறம் பேக்கப் இந்தியன் பேட்ஸ்மேன் தேவை, 2 இல்ல 3 இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கண்டிப்பா எடுத்தாகணும். ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் டிராவிஸ் ஹெட்டுக்கு எடுக்கணும். அதே மாதிரி இந்தியன் ஆல்ரவுண்டர் ஒன்று போகணும். அதே மாதிரி ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஒன்று போகணும். ஏன்னா ஓவர்சீஸ் பேசர்ஸ் 3 பேர் இருக்காங்க. ஸோ அதனால எஸ்ஆர்எச்சுக்கு இந்த ஆக்ஷன் நிறைய வேலை இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏற்ற காசும் இருக்கு. 25.5 crore வச்சு நீங்க பூஜை பண்ண முடியாது. ஆக்ஷன் நிறைய பேர் எடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான். எஸ்ஆர்எச் பத்தியும் பேசிட்ட மக்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2 டீம் பத்தி நான் பேசியிருக்கேன். பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் சன்ரைஸ் ஹைதராபாத். எப்பயுமே ஆக்ஷன்ல அதிக பர்சோட போகும் பஞ்சாப் கிங்ஸ் மிச்சர் தான் சாப்பிட போறாங்க. ஆக்ஷன்ல அவங்களுக்கு வேலையே இல்ல. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் இருக்கு. மற்றபடி பேக்கப்ஸ் தான் இருக்க போறாங்க இந்தியன் ஸ்லாட்ஸ்ல. அதனால அந்த 2 ஓவர்சீஸ்க்கு பஞ்சாப் டார்கெட் பண்ணுவாங்க. எஸ்ஆர்எச்சுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு. அவங்களுக்கும் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் இருக்கு. பட் அவங்களுக்கு இந்தியன் ஸ்லாட்ஸ் நிறைய வேலை இருக்கு. இந்தியன் ஆல்ரவுண்டர், இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் 2-3 பேர் எடுக்கணும். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுக்கணும். அதனால எஸ்ஆர்எச் ஆக்ஷன்ல நிறைய வேலை பண்ணுவாங்க. பஞ்சாப்க்கு வேலை இருக்காது. இது இல்லாம நமக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 வேற வருது. அது வந்துச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டியூஸ்டே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கட்டக்ல நடக்குது. செகண்ட் T20 பாத்தீங்கன்னா முல்லம்பூர் நடக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வீடியோ ரிவ்யூ வந்துனே இருக்கும். முடிஞ்சா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் முடிஞ்சோடனே T20 ரிவ்யூவை ஷார்ட்ஸா போடும். அதாவது ஃபர்ஸ்ட் T20 ரிவ்யூ முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூ ஷார்ட்ஸா 1 minute போடுறேன். அது ட்ரை பண்றேன். மற்றபடி உங்களுக்கு 5 T20க்கும் ரிவ்யூ வீடியோ வந்துனே இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் அவர் சேனல். மறக்காம உங்க சேனலை ஃபுல்லா பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. சாரி. ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா பேசினா மன்னிச்சுக்கோங்க. கண்டென்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் ஐ வில் ட்ரை டு மினிமைஸ் மை வால்யூம். அதே மாதிரி ஸ்பீடும் கம்மி பண்றேன். அதே மாதிரி வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இல்ல கமெண்ட் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.